ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனையே நமக. ஸ்ரீ ஸ்தலசயன மகா குரவே நமக. நாம் கடந்த சில நாட்களாக பல விஷயங்கள் ஸ்ரீஸ்தவம், திருமந்திரம் போன்றவைகளை அனுபவித்து வந்தோம். இப்பொழுது 2 நாட்களாக ராப்பத்து உற்சவம், ஆழ்வார் திருவிடை தொழிலும் அடுத்து இயல்பா கூறத்தாழ்வார் திருநட்சத்திரம் வந்ததினால் சில தொடர்ச்சியாக காலட்சியம் செய்வதற்கு கொஞ்சம் இதுவாகிவிட்டது. சன்னதிகளுக்கு போக வேண்டியிருந்ததால் இப்பொழுதே சில பேர் கூறத்தாழ்வார்கள் அஸ்த நட்சத்திரம் இன்று கூறத்தாழ்வானின் பஞ்சஸ்தம் செய்திருக்கிற ஆழ்வாரின் வரலாறு வைபவங்கள் நாம் அனைவரும் அறிந்ததே. ஆகையால் ஆழ்வார் திருமாலின் ராமானு எம்பெருமானாருக்காக அவருக்காக தான் கிரிமண்ட சோழனிடம் போய் கண்ணை பறிகொடுத்து திருமாதுரை வழியாக திருவரங்கம் வந்தார். திருவரங்கத்தில் நம்பெருமாளை சேவிப்ப முயலும் முன் அங்கே இருக்க காவலர்கள் யாரையும் எம்பெருமான அடியார்கள் யாரையும் நம்பெருமாளை சேவிக்கக்கூடாது என்று அரசனின் ஆணை. ஆகையினால் நீங்கள் சேவிக்கக்கூடாது, ஒரு தடை உள்ளது. ஆனால் கூறத்தாழ்வாரை நாம் உன்னை அறிவோம், நீர் சேவிக்கலாம், உண்மை விடுகிறோம் என்று சொன்னதற்கு கூறத்தாழ் பதறி போயிட்டாராம். ஐயோ, ராமானுஜர் அடியார் இல்லையா? நான் இப்போ ராமானுஜர் அடியார்கள் தான் சேவிக்கப்படாது, அப்போ என்ன செய்வேன்னாக்க ராமானுஜர் அடியாரோட அந்த அடியார் குழாங்களில் நான் இல்லையா அப்படின்ட்டு போய் எம்பெருமானார் அடியார்கள் நம்பெருமாளை சேவிப்பதற்கு தடை இருக்கும் முதலில் தான் வசிப்பதற்கு இல்லை என்று முடிவு வெட்டி கொண்டு திருமானதுவரை பயணம் மேற்கொண்டார். வழிக்கலைப்பு தீராமல் இருப்பதற்காக எம்பெருமானின் கல்யாண குணங்களை பாடிக்கொண்டு அடிச்செய்தல் சோஸ்திரம் சொல்லிக்கொண்டு வரும்பொழுது முதலில் அவர் சோஸ்திரம் செய்து வைகுண்டஸ்தவம்னு ஒரு ஸ்லோகம், மொத்தம் 5 ஸ்தவம் செஞ்சுருக்கார். அதில் வைகுண்டஸ்தவத்தை விட வைகுண்டத்தில் எப்படி இருப்பார், எப்படி திருமேனியெல்லாம் எப்படி இருக்குன்னு விராசி வந்துருக்கார். அது முடிஞ்ச உடனே பெருமாளோட அதிமானுஷஸ்தவம்னு ஒன்று, அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அடுத்த சோஸ்திரம், அடுத்த ஸ்தவம். அதில் பார்க்கச்சே இன்னும் அருமையான ஸ்லோகம், 61 ஸ்லோகம் இருக்குது. எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவ அத்தனை பேர் கண்டிப்பாக அந்த ஸ்தவத்தை படித்தும் கேட்டும் காலட்சம் கேட்டு ஆகணும். ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் விபவாவதாரத்தில் பெருமாள் என்னென்ன சேஷ்டிதங்கள் செஞ்சார், ஆஹா இந்த பரத்துவத்தை விட்டு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய அவதாரம் செஞ்சுருக்கிறேன், நீ சமயங்கள் எப்படி பரத்துவத்தை உன் மேலே ஏறிட்டு கொண்டு நீ எவ்வாறு வாசிய, ஆஹா ஓ பேஷ் இப்படியெல்லாம் இருக்குமா, அடட இப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன்று இந்த 61 ஸ்லோகமும் ஒவ்வொன்றும் மாணிக்க கற்கள், நவரத்தன கற்கள். ஸ்ரீ வைஷ்ணவால் அத்தனை பேர் கண்டிப்பாக இந்த சவஸ்தை காலக்ஷேபம் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று. இது மட்டுமல்ல, அடுத்து சுந்தரபாகஸ்தவம்னு சொல்லியிருக்கார். 132 ஸ்லோகங்கள் அதில் உண்டு. அது ஒன்றையும் பார்த்தா வர்ணனைகள் பார்த்தா அடே அப்பா அதை பார்த்துட்டே கேட்டுட்டே படிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கும். மலை வர்ணனை, சுந்தர தோழன் வர்ணனை, அங்கே கன்னிமார்கள் வர்ணனை, வைகுண்ட வர்ணனை, அடே அப்பா பிரமாதமாக இருக்கும் இந்த 5 ஸ்லோகம். அடுத்த வரதராஜஸ்தவம், வரதராஜர் சொன்னிச்ச வரதராஜஸ்தவத்து காஞ்சிபுர செஞ்சு வேண்டுகொள்ளக்கிணங்க பாடி பண்ணார். அடுத்த ஸ்ரீஸ்தவம் எல்லாம் தெரிஞ்சது. காலட்சேபர்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்கனாக்க இந்த காலத்தை வாழ்வது விண்ணப்பம் இல்லாத பெரும்பாலும் ஸ்ரீஸ்தவத்தை எடுத்துக்கொண்டு காலட்சேபம் செய்கிறார்கள். அவர்கள் அதிமானுஷஸ்தவத்தையும் பாக்கி இருக்க 4 ஸ்தவங்களையும் கண்டிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவை காலட்சேபம் செய்ய அடியேன் பிரார்த்திக்கிறேன். இவர்கள் அனைவரும் காலட்சேபம் செய்வர்களால் மனதில் வைத்து கொண்டு இந்த 4 ஸ்தவங்களுக்கு உபன்யாசம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது கூறத்தாழ் 5 ஸ்தவங்கள் சொன்னோம். முதல் ஸ்தவம் வைகுண்டஸ்தவம், அடுத்தது அதிமானுஷஸ்தவம், அடுத்த சுந்தரபாகுஸ்தவம், அடுத்தது வரதராஜஸ்தவம், அடுத்தது ஸ்ரீஸ்தவம் என்ற 5 ஸ்தவங்கள். இதில் நாம் இன்று அனுபவிக்கக்கூடியது
ரொம்ப அருமையான ஸ்லோகமான அதிமாஷ ஸ்தவம். இது 61 ஸ்லோகங்களை கொண்டது. ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் பரத்த விஷயமாகவும் வியூகமூர்த்திகள் மனசால் அனுபவித்தும் விபவாவதாரத்தில் மனம் குழைந்து நின்று இந்த சவஸ்தை அருளை செய்கிறார். அதாவது இந்த அதிமாஷ சவஸ்தை பல அவதாரங்களை பாடினாலும் ராமகிருஷ்ண அவதாரத்தவர்கள் நடத்திய லீலைகளையும் மிகவும் அதிசயப்பட்டு அனுபவித்து பரவசப்பட்டு அருள் செய்கின்றார். மொத்தம் 61 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தவமானது முதல் 5 ஸ்லோகங்கள் ரங்கநாதன் விஷயமாகவும் 6லிருந்து 16வது ஸ்லோகங்கள் பல மத்சாவதாரம், கூர்மாவதாரம், வராவதாரம், சிம்மாவதாரம், வாமனாவதாரம் போன்றவைகளாகவும் அனுபவத்தையும். அடுத்தது 17லிருந்து 31 ஸ்லோகங்கள் அருமையான ஸ்லோகம், கண்ணில் எடுத்துக்கலாம். ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றியும் 35லிருந்து 58வது ஸ்லோகம் வரை கிருஷ்ணாவதாரத்தை பற்றியும் 59லிருந்து 61வது ஸ்லோகம் வரையில் தன்னுடைய குணங்கள், பிரார்த்தனைகள், ரொம்ப பெருமாட்டை இது பண்ணி பிரார்த்திக்க வேண்டி இப்படி செய்யணுங்கிறதையும் அவர் கிருஷ்ண இலைகளை சொல்லி செய்து எனக்கு இது மாதிரி கிடைக்காம போயிடுத்தேன்னு ரொம்ப ஆர்த்தி. ஐயோ சமயங்கள் நான் பிறக்காம போயிட்டேனே, இந்த பிறக்காம நான் முதலா அனுபவிக்க முடியலையே, கிருஷ்ணன் அனுபவிக்க முடியலையே, அங்கே ஒன்றும் மண்ணா பிறக்கலையே, கல்லா பிறக்கலையேன்னு அந்த ஆர்த்தியை கூறத்தாழன். இந்த அருமையான ஸ்லோகங்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் நாம் சிறிது சிறிதாக அனுபவித்து வருவோம். ஸ்ரீவத்சன்ன மிஸ்ரேபியோ உக்திமதீமகே எதுக்த ஸ்ரே கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் அப்படின்னு இந்த வியாக்கியானம். இதுக்கு அர்த்தம், எந்த ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரருடைய திவ்ய சுக்திகளை வேதமாதாவின் கழுத்துக்கு மங்களசூத்திரம் என்று போற்றப்படுகிறதோ அவருக்கு நமக என்று ஞானிகள் போற்றி உரைக்கின்றார்கள் என்று அதிமானுஷ ஸ்தவம். இதில் ஆரம்பமே அருமையான ஸ்லோகத்தில் ஆரம்பிப்பார். அதிமாஷ சீல விரதை அப்படின்னு இவ்வளோ வேஷத்தை போட்டுருக்கீங்களா. அது ஸ்லோகம் ஒன்றில் அதிமாஷ சீல விருத்த வேஷை அதிவிருத்த தாமர் விக்கிரம பிரதாபை அதிரங்க சர்வலோக சாமியாம் வரையே வைஷ்ணவை அவதாரம் அப்படின்னு பாடியிருக்கார். இதுக்கு என்னன்னாக்க திவ்யமான சுபாவம், லீலா வினோதங்களும், ஆகிருதி இவற்றால் அது அற்புத விக்கிரகங்களும் பிரதாபங்களும் தனக்கு ஒப்பாரம் மிக்காரம் இல்லாதன எம்பெருமானுடைய விபவாவதாரத்தை நான் புகழ்கின்றேன் என்று ஆழ்வார் அதிமாஷ சவஸ்தை ஆரம்பிக்கின்றார். இதில் இன்னும் ஸ்லோகம் சொல்ல வேண்டும். முதலில் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன என்றால், ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் சில விஷயங்களை 64 இல்லை என்றாலும் ஒவ்வொரு அவதாரங்களையும் நாம் சில விஷயங்களை கவனிப்போம். ராமாவதாரத்தில் 2-3 ஸ்லோகங்கள், கிருஷ்ணாவதாரத்தில் 2-3 ஸ்லோகங்கள், அது பல அவதாரங்களில் 2-3 ஸ்லோகங்கள் அதில் கவனிக்க வேண்டும், அனுபவிப்போம். அதில் அடுத்தது ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருனாக்க, சப்தாதி ஹேயமிக கோசரிந்திரியாணாம் தத் பிரத்யநீக விபவஸ்த மதீந்திரயோஷி தேனேவ தேன பத தர்ஷன நமஸ்து கிஞ்சித் வாசோ நியஸ்ய ததையேவன கோசரோஷி அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அதுக்கு அர்த்தம், ஒரு பொருளோ விஷயமோ இந்திரியங்களால் அனுபவிக்கப்படுமானால் அது ஐந்திரியகம் என்று 5 இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்களுக்கு ஐந்திரியகம் என்று கூறுவர். இவர்களால் அனுபவிக்க முடியாத ஒரு பொருள் வஸ்து ஒன்று இருந்தால் அது அனுபவிக்க முடியாத அதீந்திரியம் என்று பெயர். பகவத் விஷயமும் அதீந்திரியமே. கண்ணால் காணவும் வாய்க்கொண்டு விவரிக்கவும் புத்தியால் விஷயத்தை கிரகிக்கவும் முடியாததாய் ரொம்ப சகல லட்சணமாக இருப்பதும் அதீந்திரியம், அனுபவிக்க முடியாத ஒன்று பகவத் குணம் அப்படி சொல்கிறார். இவ்வாறு கண் வாய் புத்தி கெட்டாதவனாய் எம்பெருமான் இருக்கின்றான் என்றால் பிரம்மவித்துக்கள், பிரம்மவாதிகள் என்று பல மகான்களை கூற முடியாது. இதற்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னவென்றால், அஸ்மதாதிகளுடைய அஜ்ஞானத்தில் உழபவர்கள் தான் அஸ்மதாதிகள்னு பேர். உழபவர்கள் பரிசுத்தம் இல்லாத மனம் வாக்குகளால் கிரகிக்க முடியாது என்பதாகும். அதாவது
நம்மளை போல் அஸ்மதாதிகள் ஞானம் குறைந்தவர்கள் எல்லாம் வந்து அவரை வந்து மனம் வாக்கால் வர்ணிக்க முடியாது, பார்க்க முடியாது, கிரகிக்க உண்மையான ரூபகுணங்களை கிரகிக்க முடியாதுன்னு அர்த்தம். உயர்வர வினலம் உடைய உன்னை மாத்ருஷர்கள் அஜ்ஞானிகள் எப்படி அறிய முடியும் என்று வருந்துகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகம் 11 யம் பாதகா சுமகதோபியத தாரயஸ்தம் தத் பாதவாரி பரிபூத சிராஷயோபித் தம்மந்தே சகில ததஸ்ய வர்ண வினீஷ கிரீட்டா விதிர்பத விலட்சண லட்சணஸ்தே அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, ருத்ரனோட தந்தை பிரம்மாவுக்கு தனக்கு உள்ளது போல் 5 தலை இருக்கிறதுன்னு நினச்சிட்டு அதை பொறுக்க முடியாது ருத்ரனால். உடனே என்ன செய்யணும், கோபப்பட்டு உனக்கு எனக்கு 5 தலையா, அதுவும் சேம். அப்படி 2 பேர் யார் வெளியில் பண்ணால் யார் பிரம்மா ருத்ரன்னு தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக தன் கையால் வந்து கிள்ளிவிட்டான். பிரம்மா தலை கிள்ளி எடுத்து பிடிக்கிவிட்டார். அதனால் இப்போ அதுக்கப்புறம் சதுர்முகன் ஆனான். 5 முகன் பஞ்சமுகன் சதுர்முகன் ஆன கதை இதுதான். தனக்கு அப்பாவுக்கும் தனக்கு ஒரே தலையா, அப்பா இருக்கட்டும் வேண்டிய தலையை பிடுங்கி எடுத்ததுனால சதுர்முகனான பிரம்மன் பஞ்சம் ருத்ரன் ஒட்டை கொண்டு விட்டது என்று அதை என்ன புடிஞ்சது என்ன ஆச்சுன்னாக்க, அந்த கபாலை வந்து கையோடு ஒட்டின்னு கொடுத்து அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்வான்னு சொல்லுவாங்க நம்ம. அதில் அது அப்பாவுக்கு ஒரு உதிர செய்தாலோ இல்லை அங்கஹீனங்கள் ஒரு வசூடு செய்தாலோ பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னுவா. அப்பேற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை கையில் ஒட்டுன்றதுனால என்ன செய்யணும், அப்பா தலையை பிடிக்கின கபாலை வந்து கையிலே ஒட்டி கொடுத்து சிவனோட கையில். அந்த சாப்பாடு வேணுமா, என்ன செய்கிறது, ஒவ்வொரு தேவர்கள்ட்டே வந்து என்ன சாப்பாடு போட வந்து எனக்கு பிச்சை பார்த்தோம். அந்த கபாலத்தில் பிச்சை எடுத்து உண்டதுனா கபாலத்தை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதனால் கபால கீழே இறங்குற எல்லா பிச்சைக்காரலும் போட்டுன்னு இருக்கா. இந்த பிச்சை எந்த தேவர்கிட்ட போனால் கபாலத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கேன். தேவரோட என்ன சொன்னான்னா, உனக்கு இந்த பட்சை பாத்திரமான அந்த பிரம்மனுடைய கபாலம் என்று உனக்கு நிறைகிறதோ அன்றுதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும், அன்றுதான் உனக்கு இந்த பாப விமோசனம் கிடைக்கும் என்றார். அவர் பல இடங்கள் எல்லாமே பிச்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கபாலம் நிறையவே இல்லை. கையில் கபாலம் விட்டுட்டே இருக்கு. கடைசியில் எங்கே வந்தார், சிவன் நரநாராயணனாக இருந்த பத்ரிகாசிரமத்தில் சிவன் நாராயணனை பிச்சை கேட்பதற்காக, சரி நாராயணன் நமக்கே எப்போவுமே நாராயணன் தான் நமக்கே பறை தரணும், நம்ம நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று போகிறான். ஒரு சமயத்தில் நான்மணி பார்த்தா நாராயணன் வந்து நம்ம சம்பிரதாயப்படி சிவனுக்கு தாத்தா மர வேணும். பிரம்மா அப்பா, சிவனுக்கு நாராயணன் தாத்தா. என்ன பிரம்மனோட நாராயணபுத்திரன் தான் பிரம்மன் அப்படிங்கிறதுனால நாராயண பிச்சை வேண்ட அவர் பிச்சை கேட்குறது போய் அக்ஷயம் அப்படின்னு கேட்டாராம். அக்ஷயம் என்று சொன்னால் பிச்சை இடணும். அது நாராயணன் செஞ்சான கபாலத்தில் பிச்சையிட அக்ஷயம் பிச்சையிட அந்த கபாலத்தினால் கையை விட்டு நீங்க மறைந்தது என்று சரித்திரம். துவாரகை இப்படி இருக்க துவாரகையில் ருக்மணி கண்ணிடம் ருக்மணி கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு நாள் குழந்தையே கிடையாது, ரொம்ப குழந்தையே இல்லைங்கச்ச. அவளை குழந்தை வேண்டுங்க. அப்போ என்ன செய்வா, நீ யாரோ சொல்கிறா கைலாச மலையில் போய் இந்த ருத்ரனை தபஸ் பண்ணினாக்க உனக்கு குழந்தை பிறக்கணும் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறது நீ கைலாச மலை போகிறது அப்படின்னு துவாரகையில் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறா ருக்மணி. அனுகிரகோ எதி சன்சியான்மி ஜனார்தன என்று தனக்கு புத்திரதானம் செய்ய பிரார்த்திக்க ருக்மணி பிரார்த்திக்கிற புத்திரதானம் செய்யணும் கண்ணாவை. அனுகிரகோ எதி அதிர்சியான்மி ஜனார்தனக என்று தனக்கு புத்திரதானம் செய்ய பிரார்த்திக்கிறாள். கண்ணன் கைலாசம் சென்று ருத்ரனை வேண்டி வரம் பெற்று வருகிறேன் என்று கை கூறி கைலாசம் சென்று ருத்ரனை நோக்கி கடுந்தவன் செஞ்சார். என்ன ருத்ரனுக்கு நினைவு கடுந்தவன் செய்யணும், ஆனால் இவ்வளோ செஞ்சால் தான் வருவேன் அப்படின்னு மனசு இறங்கி வர நம்ம ராமா நாராயணனா அப்பா வாழாப்பா கஷ்டப்படுறேன்டா இவ்வளோ பேர் சொல்லிச்சு டபால்னு வாசனது நிற்கக்கூடியவர் துருபதிக்கு படம் கொடுக்கலையா சமயத்தில் வந்து கஜேரனை காப்பாற்றல ஓடி வந்து கூடியவன் நம்மனே நரசிங்கனே அப்படிங்க சொன்ன நம்மனே நரசிங்கனே அப்படின்வா. நம்மலாம் நம்பக்கூடியவன் நாராயணன் என்ன சில கடுந்தம் புரிந்தார். அவரும் சூத்திரனும் இந்த தபத்தை ஏற்றுட்டு வந்து நிற்க அவர் வணங்கி வழிபட்டதாக சொல்லப்பட்ட ஒரு கதை ஒன்று இங்கே அனுசந்திக்க வேண்டும். தன்னுடைய சேஷனான சேஷே இந்த ஸ்ரீவைஷ்ணவத்திற்கு தெரியும்.
சேஷன்னா யார், சேஷன்னா யார் அப்படின்ட்டு. தன்னுடைய சேஷனான சிவனை சேஷியாக கண்ணன் நமஸ்கரித்த வழிபட்டதானது சிவன் உயர்ந்த நிலையிலும் கண்ணன் தாழ்ந்த நிலையும் உடையனாவான் என்ற நிலைமை உண்டாகுமே. இவ்வாறு உண்டாகுமோ? நீ தான் அவன் தாத்தா மாதிரி எல்லாம் முதலில் தோன்றியது நாராயணன், அப்புறம் பிரம்மா, அப்புறம் சிவன், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரம்ம விஷ்ணு சிவாத்மகன், நாராயணன் முதல்ல பிரம்மா, அடுத்த அப்புறம் சிவன் தான். அப்போ இருக்க கண்ணன் இந்த நிலையில் முதல்வனாக இருக்கச்சே நீ எப்படி தாழ்ந்த நிலையாளதான், இப்படி இதுவாக பார்க்குறது அதுவாக இருக்க அப்படின்னு ஆழ்வான் கேட்குறார். எம்பெருமான் இதுக்கு அர்த்தம் சமாதானம், இன்புறுமில் விளையாட்டுடையவன் என்று. இன்பமில் அதாவது எல்லா எல்லாம் அவனுக்கு விளையாட்டுகளுக்கெல்லாம் அல்லையே கிடையாதான், எல்லாம் லீலைகள் தானா. அவனை கண்ணால் பார்த்தாலே லீலை, சம்ரட்சித்தாலே லீலை அத்தனையும் செய்கிறதுனாலாம். இன்புறுமில் விளையாட்டுடையவன் என்று லீலைகளாக செய்யும் விளையாட்டுக்கு ஒரு எல்லை உண்டோ? கிடையவே கிடையாது. உனக்கு எல்லையாக இருக்கப்பா, என்னை தோளில் தட்டுவேன், கையை பிடிச்சி இழுத்துட்டு போவேன், குசலேன்ட்ட நீ இது சாப்பிடுவேன், அவள் சாப்பிடுவேன், என்ன உலகத்தெல்லாம் முழுங்குவேன், இதெல்லாம் சாத்தியம்தான் அவனுக்கு. உன் விளையாட்டுலாம் எல்லை உண்டோ அப்படின்னு கேட்குறார் கூறத்தாழ்வன். அடுத்த 13வது ஸ்லோகத்தில் யஸ்யாத்மதாம் திரிபுரபங்க கவிதாவஸ்தாஸ்தமம் தசக்தி தேஜித் தசரோ விஜயீச யோபூத் தட்சக்கிருதேன வினிர்ஜிதஸ்தம் யுக்தோ விதேய விஷயேஷு காமசார அப்படின்ட்டு 13வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமானுடைய கிருப்பையாலே வரும் பாரதந்திரியத்தை காட்டிலும் சுதந்திரத்தாலே வரும் பாரதந்திரியமே மிக பிரபலம் என்று ஸ்ரீவைஷ்ணவபூஷணத்தில் கூறப்பட்டுள்ளது. தாரகாசுரன் குமாரர்களான 3 பேர் திரிபுரம் இது பண்ண வித்யுன்மாலி, தாராட்சகன், கமலாட்சகன் மூவரும் கடுந்தம் செஞ்சு பிரம்மாவோட 3 பறக்கம் பட்டணங்களை வாங்குகிறான். வாங்கிட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு எல்லா அசுரனும் ஏற்றின பட்டணங்களில் எல்லா தேவர்கள் ருஷிகள் அத்தனை பேரையும் பாழாக்கி எடுக்கிற கண்ணில் பட்டம் பறக்கிற பட்டம் என்ன செய்யணும்னா ஒரு பட்டமே டமாண்டு போய் மோதும், அணுகுண்டு பட்ட மாதிரி அந்த பட்டணம் நாஸ்தி. அதே போல் தேவர்கள் பட்டணங்கள், ரிஷிகள் குடில்கள் அத்தனையும் ஹிம்சை பண்ணி அழிச்சுட்டு பறந்து அந்த ரெக்கை உண்டு அந்த பட்டணத்துக்கு பறந்து போச்ச அந்த பட்டணம் அவர் பார்த்து தொல்லை தாங்க முடியாதபடிக்கு ருத்ரன்கிட்ட சொன்ன மறையிடுறா. சிவன்கிட்ட சொன்ன போய், அப்பா இது மாதிரி பட்டணம் அடிச்சுட்டு இருக்கான், என்ன செய்ய தெரியல அப்படின்ட்டு. அவர் என்ன செஞ்சார், உடனே தனக்கு சகா வேணுமே விஷ்ணுவை கூப்பிட்றார். அவரும் விஷ்ணு தேவர்கள் உதவியுடன் சண்டைக்கு போனார். அவளை பார்த்த திரிபுரம் இருத்த சிவனை அவர்களை வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் என்ற 3 பேரையும் புன்சிரிப்பு சிரிக்கிறான சிவன் பார்த்து அவனும் எரிஞ்சு போயிட்டானா. அந்த அவன் வந்த 3 கொடுத்த பட்டணம் எரிஞ்சு போயிட்டான். ருத்ரன் நெறிந்தார் கூறப்பட்டாலும் எம்பெருமானுக்கு இது எம்பெருமானுக்கு பார்த்ததில் என்ன இருக்குது, ருத்ரனை சிரித்தான், அந்த 3 பேர் அழிஞ்சு போனான், எம்பெருமான் ஒத்தாசைக்கு போனார், அவ்வளவுதானே அப்படின்னு கேட்கக்கூடிய சில பிரசங்கிகள்லாம் இருக்கா. இவள் அதிக பிரசங்கின்னு கூட சொல்லலாம் நம்ம எல்லாரையும் இவாள் வச்சுட்டு. என்ன எடுத்துக்கூட எம்பெருமானுக்கு ஏன் எம்பெருமானுக்கு இதில் சம்பந்தம் உண்டு என்று பார்க்கும் பொழுது, எம்பெருமான் சகல வஸ்துக்களிலும் அந்தர்யாமியாய் விசேஷமாக பிரவேசிக்கும் சக்தி உடையவன். அவனுக்கு உண்டு இல்லையோ, நம்ம தெரியுமே அந்தர்யாமியாக இருக்கிறது. ஏன்னா நரசிம்மாவை ஒன்றே நமக்கு போகிறோம். சகல பிரகலான் கூப்பிட போகிறான்ட்டு அத்தனையிலையும் உட்காந்துட்டு இருந்தான். அத்தனை வஸ்துக்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை அரண்மனையில் இருக்கிற இது புல் பூண்டு காக்கா குருவி மற்றும் மனுஷன் அத்தனை பேர்லையும் அத்தனை இடம் சேர் டேபிள் எல்லாத்துலையும் வியாபிச்சிருந்தான். எதில் வேணாலும் உடப்பான் ஹம்சன். அவன் நம்ம எதைத்தான் உடப்பான் சொல்ல முடியும், தூணத்தான் உடப்ப சொல்ல முடியாது அப்படின்ட்டு அந்தர்யாமிக்கு நரசிம்மனே உதாரணம். நரசிம்மனை வச்சுட்டாலே நமக்கு இந்த சர்ச்சையானது, இந்த சந்தேகமானது, சிவன் புன்சிரிப்பு செய்ததால் தான் திரிபுர சுந்தரர்கள் இருந்தார்கள், அப்படி திரிபுர ராட்சசர்கள் இருந்தார்கள் சொல்ல முடியாது. அதற்கு காரணமான சிவனுக்குள்ள இருந்த
அந்த அந்தர்யாமியான நம் நாராயணனே அவர் இந்த சுவரின் வெற்றி நாராயணன் வெற்றி என்று பாடினார். அதற்காகத்தான் நம்மாழ்வார் புறமொரு மூன்றெடுத்து அமரக்கும் வருவேன்ட்டு பாடுறார். நரசிம்மநாதன் நினைச்சு கொண்டாலே இந்த பிரசவெல்லாம் ஓடும். அப்புறம் தட்சன் யாகத்தில் அடுத்த கதை, தட்சன் யாகத்தில் சிவனுக்கு ஆவிர்வாகம் தராதனால அந்த யாகத்தை காண அந்த சிவனின் மனைவி தட்சாயினி, தட்சணின் பொண்ணு தட்சாயினி, அதாவது தட்சனுக்கு தட்ச பிரஜாபதி, அவனுக்கு பொண்ணுகளில் தட்சாயினின்னு பேர். தன் தந்தையிடம் பலவாறு வாக்குவாதம் செய்து மும்மூர்த்திகள் உள்ளவர். அதற்காக சிவனுக்கு நீ உண்டான ஆவிர்வாகத்தை கூட ஏன் கொடுக்க மாட்டேன் கண்ணு நிறையா வாதிடுறான். மருமனா வாண்டான், பிச்சாடனா வாண்டான், அவன் கண்ணை மாரி வாய் மாரி திட்டுறான். பிச்சாடன் சுடுகாட்டில் டான்ஸ் நடனம் ஆடுவார். அப்புறம் இவர் கபாலன் கழுத்தில் அவருக்கு நான் எதுக்கு பிச்சு கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறான் தட்சன். அப்போ என்னன்னாக்கா இதெல்லாம் சொல்லிப்பட்டு கொடுக்க வேணும்னு கடைசியில் அவமானப்பட்டு யாகத்தில் விழுந்து மாண்டு போயிடுறான் தாட்சாயினி. அதேருந்து ருத்ரன் கோபமாக என்ன செஞ்சார்னா, அடாடா தாட்சன் செத்து போயிட்டாளா அப்படின்ட்டு தன் சடை முடியிலிருந்து ஒரு மயிரை ரோமத்தை கிள்ளி எடுத்து கீழே போட, அது இவனா வீரபத்ரன்னு அவனுக்கு அடியாளா பிரம்மாண்ட உருவம் எடுத்து வந்தது. அந்த யாகத்தை அழிக்க ருத்ரன் சென்றது. ருத்ரன் தட்சன் தலையை அறுத்து யாகத்தை நிறுத்தினான்ற வரலாறு உண்டு. அதாவது வீரபத்ரன் ருத்ரனோட சண்டை போட்டு தட்சண யாகத்தில் தண்ணியெல்லாம் கூட்டி அணைச்சிட்டு யாகத்தை நிறுத்தினார் என்று வரலாறு ஒரு உண்டு. அதாவது இந்த வரலாற்றில் விஷ்ணு தோல்வி அடைந்தார் என்பது இல்லையே என்றால், யாகம் நடக்காமல் போனதே இவருக்கு தோல்விதானம். யக்ஞோ விஷ்ணோர் என்றும் யக்ஞோ மகேஷ்ய கிருதிஷத்திரம் சதாம்பதிகே வேள்வியாய் தக்கணையாய் தானுமானான் விஷ்ணுவே யக்ஞம் என்று தெளிவாகிறபடியால் தட்சயஜ துவம்சம் அபூர்த்தியானது விஷ்ணுவிற்கு தோல்வி என்று கொள்வது குறையில். அந்த யாகத்தில் ருத்ரனின் செயல் ஓங்காதபடி ரட்சகத்தை காட்டி தட்சண யாகத்தை காப்பாற்றிருக்கலாமே. விஷ்ணுக்கு தான் இவ்வளோ தூரம் இருக்க, தட்சணை தான் போய் நான் அவிஸ் கொடுக்குறேன்னு இருக்கானே, தட்சணை ஏன் காப்பாற்றிருக்கலாமே. பிரம்மா இது கொடுத்தான், தேவர்கள் கொடுத்தான், விஷ்ணுக்கெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கச்சே, அவரையும் காப்பாற்றலை, பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். அந்த யாகத்தில் அந்த யாகத்தில் சிவன் வெற்றி பெற்ற மாதிரியும் தான் தோல்வி அடைந்த மாதிரியும் காட்ட வேண்டும் என்று சிவன் நாராயணன் திருவுள்ளம் பற்றினாராம். எதுக்கு நம்ம தோல்வி அடையணும் வச்சே சொல்கிறாராம். ஒரு உலகத்தில் என்றைக்குமே அப்பா உலக புத்திரர்கள் ஒரு சமயம் தகப்பனாரெலாம் உலகத்தில் புத்திரர்கள் ஒரு சமயம் தலையில் தூக்கி வைப்பதும் மற்றொரு தெருவில் வைப்பதும் போல அன்று ருத்ரனுக்கு திரிபுர தகனத்திற்கு உதவியது கிருபை பாரதந்திரியம். அதாவது கருணையினால் கிருபா பாரதந்திரியம் கருணையால் தான். தட்சயாகத்திலோ தான் சுதந்திரனாக தானே இச்சையாக எந்த நிர்பந்தமும் இல்லாமல் பாரதந்திரியம் காட்டி தோற்றதை சுதந்திரத்தாலே வந்த பாரதந்திரியம் என்று கூறலாம். கிருப்பையாலே வரும் பாரதந்திரியம் அடிக்கடி நிகழும். சுதந்திரனாக அதனால் பாரதந்திரியமோ எப்பொழுதாவதுதான் வரும். சிவனிடம் தோற்றதும் இந்த சுதந்திரியத்தாலே வரும் பாரதந்திரியமே என்று அவரை விதைக்க வைத்தது தோற்றது மறுபடியும் மாய லீலை. இது மாய லீலை இவ்வாறு செய்தீரே அப்படின்னு கூறத்தாழ்வன் ஆச்சரியம். ஆஹா இப்படி இப்படிலாம் செய்தீர் நீர் அப்படின்னு கேட்குற கூறத்தாழ்வன். அடுத்த ஸ்லோகம் 14 முக்த சிசுர் வடதலே சைதோதி தன்வாதி புருஷே சவிகாசமேவ ஐசிமீமாம் தவ சக்திமதர்ஹிதவ்யாம் அவ்யாஜத பிரதேசே ஹிமீஹாதிரண என்று இந்த ஸ்லோகத்தை ஆழ்வான் அருமையாக பாடுறார். தட்சன் வேள்வியை இதுவும் தட்சயஜத்தை பற்றி தான். தட்சன் வேள்வியை தகர்ப்பது போன்ற சில செயல்களாலே ருத்ரன் பக்கம் பல பாரம்பரியம், அதாவது செயலில் பாராட்டு, அடேயப்பா ருத்ரன் தான் பெரியவன், ருத்ரன் தான் தட்சணை இது பண்ணி கொண்டு விட்டார், அது பாரு பேச ரொம்ப பாராட்டி மகிழ்வார்கள், சந்தோஷப்படுவார்கள், கைதட்டி கொள்வார்கள், இவ்வாறு பேசுவார்.
என்று எல்லாம் அறிய மாட்டாரோ? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிற சமாதானம்னா, எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவருள்ளாதோர் தாமுளரோ. அன்று பிரளயாலத்தில் அனைத்து அண்ட சராசர்கள் தேவ மனுஷ திரிக்யாதிகள் புல் பூண்டு பிரம்மா மற்றும் ருத்ரன் உள்பட அனைத்தும் எம்பெருமான் திருவயிற்றில் புகுந்து பிழைத்த கதையை யாருக்கு தெரியும்? உலகமே அறிந்த கதையாச்சு அது. அத்தனை முழுங்கி ஆளில் தளரில் வந்து நின்றான் கிருஷ்ணன். இது எல்லாம் தெரியும். அதில் பிரம்மன் இருந்தான், அதில் சிவன் தானே இருந்தார் இல்லையா? அப்போ உமிழச்ச வாயில்பட்ட எச்சல் தானே. எம்பெருமான் உண்ட எச்சில் நாம் எம்பெருமான் உமிழ்ந்து எச்சில் தேவருள்ளாதோர் தாமலரோ என்று கூறி எம்பெருமான் திருவயிற்றில் புகுந்த பிழைத்த கதையை கூறினால் பேயர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கூறுகிறார். ஆழ்வார் திருவாசிரியத்திலே ஓ உலகநிதியல்வே இயல் தேவதாந்தரங்கள் செய்த சில விஷயங்களை பற்றி புகழ்வார்களை பார்த்து வருத்தப்பட்டு நெஞ்சுருகி நடுமதி சடையனம் நான் கடவுளும் பாத்தில் வந்து இன்று தொடங்கி ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் மகப்படக் கறந்து ஓர் ஆளிலே சேர்ந்த எம்பெருமாமாயினை அல்லது ஒரு மாதெய்வம் மற்றொடையுமே ஆமே என்று வையம் ஏழும் வயிற்றிலே கொண்ட வடதளசாயின் விருத்தாந்தங்களை லீலைகளை நினைத்தவாறு இன்புற்றிருக்கிறான் ஆழ்வான். வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுளே என்று நினைவு கொள்ள வேணும் பெரியாழ்வார். வையம் ஏழும் கண்டால் வண்ண ஏழும் கண்டால் பிள்ளை வாயுளே அப்படின்ட்டு உலகத்தில் உள்ள குழந்தைகளைப் போல் இல்லாமல் ஒரு சிறிய ஆளிலையில் அமரும் அளவுக்கு தன்னை ஆக்கி கொண்டு செய்த இந்த லீலைகளை என்ன சொல்லி வர்ணிப்பது? இதில் சிவனையும் தன் வயிற்றில் கொண்டது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? நெற்றிமேற்கண்ணானும் நிறைவாய்மொழி நான்முகனும் கடலறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்யக் கொண்ட கொற்ற போராழியான் என்று அவர்கள் அந்த கடல் பிரளயத்தை அடித்து அவர் செத்து போகாமல் இருந்ததுக்காக அவர்களை தன் வயிற்றில் வைத்து காப்பாற்றிய தயாளன் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். நாராயணன் அப்புறம் சிருஷ்டி வந்து கொடுத்த என்ன செய்கிறது? உமிழ வாயிலிருந்து தூண்டு உமிழறதுன்னு சொல்லுவாள். உமிழ்வார். அப்படி உமிழச்ச அத்தனை பேர் வெளியில் உள்ள முழுங்கின அத்தனை வெளியில் வந்து கொண்டு வந்தார். சைவர்களிடம் சில வாரிடம் சில பேர் மாயாவாதிகளிடம் விதண்டாவாதிகளிடம் வாதிடும் பொழுது பிள்ளை பெருமாள் சைவர்களை பிள்ளை பெருமாள் வாதிட்டார். அந்த காலத்தில் சைவ வைஷ்ணவர்கள் மாத்வார்கள் எல்லாரும் வாதங்கள் உண்டு. வாதங்கள்னால் வந்து சத்துள்ள வாதமாக இருக்கும். நான் தலையை பிடிச்சிக்கிறேன், நீ தலையை பிடிச்சிக்கிறேன், நான் ஒன்று அடிப்பேன், நீ ஒன்று அடிப்பேன், எல்லாம் கிடையாது. வாதங்கள் சாஸ்திரோக்தமாக இருக்கும். அப்போ பிள்ளை பெருமாள் எங்கே வந்து சொல்கிற பிள்ளை பெருமாள் அங்கஞாலம் உண்டபோது வெள்ளி வெற்பகன்றதோ அன்று உலகம் உண்டபோது கைலாயம் எங்கே போயிற்று? இருந்ததா என்ன? அப்பொழுது கைலாயமும் இல்லை, சிவனும் இல்லை என்றார். இதை கேட்ட சைவர்கள் தலைதறிக்கு ஓடியதாக சரித்திரம் ஒன்று ஸ்ரீ வைஷ்ணவ அதுமானுஷஸ்தர ஆழ்வான் குறிப்பிடுறார். தேவரீர் ஒரு சமயம் கிருஷ்ணாவதாரத்தில் தாமினால் கட்டுப்பட்டு வெண்ணைக்கிழமை யசோதையால் கண்டிக்கப்பட்டும் சாதாரண மனிதர்கள் போல் இருக்கின்றீர். மற்றொரு சமயம் கோவர்தன மலை தூக்கி கொடையாக பிடிச்சின்று பரத்தும் வெளிப்படுகிறது. ஒரு தடவை தாம்பநாட்டு அழற உட்காந்துட்டு ஐயோ காப்பாற்றுற நிமிஷம் யாரும் அவுத்து விடுங்கோ அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் என்னன்னா அடுத்த கொஞ்ச நாள் மனுஷன் செய்யாத வேலையை கையால் கோவர்தனத்தை அப்படி தூக்கி நிற்கிறேன். இது மனுஷன் செய்யக்கூடிய வேலையா? அதே போல் ராமாவதாரத்தில் சீதையை பிரிந்து கண்ணில் பட்ட திரேக்குகளை திரேக்குனா விலங்கு அதாவது குறுக்கப்படுத்துன்னு இருக்கும். அதாவது மனுஷன் நேரம் நடப்பான். திரேக்குன்னு 4 காலால் நடக்கும். திரேக்குகள் காலில் விழுந்து அதுகளுக்கு மரம் செடி கொடி திரேக்குகள் காலில் விழுந்து என்ன சீதையை பார்த்தியோ மரமே சீதையை பார்த்தாயா, விலங்குகளே சீதையை பார்த்தாயா, காற்றே சீதையை பார்த்தாயா என்று பிரிந்து கண்ணில் பட்ட திரியங்குகள் காலில் விழுந்து கேட்ட நீ அதாவது பறவைகள் விலங்குகள்
தாவர செடி கொடிகள் அத்தனை கேட்குறான். சீதையை பார்த்தேன், சீதையை பார்த்தேன், திரியக்குகளையும் கேட்குறார். அப்பேற்பட்ட சாமி காலை எழுந்த நீ எவ்வாறு ஜடாயுக்கு பரமபதம் அளித்தாய்? ஜடாயு மகாராஜருக்கு பரமபதம் அளித்து தன் பரத்வத்தை வெளிப்படுத்தியதும் அவதாரங்களில் ஒரு சமயம் சக்தி எழுந்த மாதிரியும் மற்றொரு சமயம் அற்புத சக்திகளை கலந்தே காட்டுவதாக இருக்கிறீரே. எளிமையை காட்ட எடுத்த அவதாரங்களில் சர்வேஸ்வரத்தன்மைகளையும் சக்தி விசேஷங்களையும் சேர்த்தே காட்டியது எதற்காக என்று கேட்கிறான் ஆழ்வார். ஆதியஞ்சோதியுருவை அங்கி வைத்து இங்கு பிறந்த அப்படின்ற பாசுரப்படி என்னதான் பரத்வம் குணங்களை விட்டு சாதாரண அவதாரங்கள் எடுத்தாலும் திவ்ய சக்தி விசேஷங்களை எவ்வளோதான் ஆண்டவன் எம்பெருமான் மறைக்க செய்து முயற்சி பண்ணாலும் அந்த அவரை மீறி அப்பப்போ வெளிப்பட்டுவிடும். அதை காணுங்கள். ஆகா, இப்படிலாம் செஞ்சு மனுஷனாக பிறந்து தெய்வமாக காமிக்க தெய்வம் செய்யக்கூடிய விஷயங்கள், கோவர்தன் எடுத்தது, இவனை கொன்னது, ஜடாய் பரமதம் அளித்தது, இதெல்லாம் எப்படி? அப்பா நான் ஆதியம் ஜோதிப்பா, அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு மனுஷனாக பிறக்கிறதுக்காக வந்து மறந்தாலும் அப்பப்போ அது என்னோடய உண்மையான குணம் வெளிப்பட்டு வருது, அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறார் பெருமாள் வந்து. அதுதான் ஆகா இப்படிலாம் செய்ய முடியுமோ ஆழ்வான் ரொம்ப பிரமாதமாக அவர் கேட்குறார். இத்துடன் இன்று ராமாவத அவதாரங்களில் சில ஸ்லோகங்களை அனுபவித்தோம். நாளை மறுபடியும் இதை தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்மனுமான ஜியர் திருவடிகளே சரணம். ஆழ்வான் திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.